வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவி வைட்டல் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில் இருக்குது. இதில் வந்து ஒரு அருமையான ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 இயர் அப்ரண்டிஷிப்புக்கான ட்ரைனிங்கான வேகன்சி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் அப்ரண்டிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லி இன்ஜினியரிங் கேட்டகரியில் மொத்தம் ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 104 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஷிப். இது அதே மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் ஒரு 110 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 1 இயர் தான் ட்ரைனிங் பீரியட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ண அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கோம். அது ரிலவெண்ட்டான ட்ரேடில் வந்து இன்ஜினியர் கோர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரண்டிஷிப். அதே மாதிரி ரிலவெண்ட்டான ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ 3 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும் போதும். இந்த ஜாப் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி எப்போவுமே இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேலையை பொறுத்து உங்கள் ஜாப் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து எல்லாம் பார்த்துட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு மார்க் பேஸை வச்சு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்கவங்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/6/2022 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2022 அன்றைக்கி வெளியிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19/7/2027 நடைபெறும். விருப்பம் தகுதி இருக்கிற அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.